வணக்கம் and welcome to Sreedharscce. நம்ம ESIC questions டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல இப்போ இங்கிலீஷ் பார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். So first பார்ப்போம். During the last few decades, scientists dash that pollution causes the dash of the protective ozone layer in atmosphere. இப்போ ஃபுல்லா படிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஸோ வந்துட்டு அந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்த வார்த்தை எது மேட்ச் ஆகும்னு பாருங்க. இல்ல இன்கேஸ் ஃபர்ஸ்ட் தெரியல, இங்க பெரிய பேராகிராஃபா கொடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு லைன் கொடுத்தனா அந்த லைனை மட்டும் செக் பண்ணா போதும். சரியா? பாப்போம் எதனா மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. During the last few decades, அப்ப past time mention பண்ணிருக்காங்க. Estimated, scientists estimated that pollution causes, அது கரெக்டா? Estimated the pollution, no. So concludeன்றது present verb. இங்க past time சொல்லிருக்காங்க. V2 தான் வரணும். So அதையும் தூக்கிடலாம். அடுத்தது எது வரும்? Discovered. Scientist discovered இருக்கலாம். Scientist discovered that pollution causes the depletion of ozone layer. So second perfectா match ஆகுது. அடுத்தது scientist discovered அப்படின்னும் போது நம்மளுக்கு third option choose பண்ணலாம். The answer is 3. Next. Remittances. Remittances is the amount of money sent by migrants from their dash, from their destination. From their destination. Okay. And or an important means of supplementing or generating. Supplementing or generating. Yes. So or அப்போ இங்க generating supplementing is matching. So இத வச்சு நான் எப்படி போலாம்? First destination and or an important means of supplementing or generating additional incomes of a rural family. So வேற எங்கேயும் ஓகே ரெஜுவனேட்டிங் எடுக்கலாம். ஸோ கண்ட்ரி இங்க வந்துட்டு ஃப்ரம் தேர் கண்ட்ரி அப்படின்றத சொல்ல முடியாது. இங்க மைக்ரன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. மைக்ரன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரெமிட்டன்ஸ் வந்துட்டு பேங்கோட ரெமிட்டன்ஸோ இல்லை ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கோ எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணல. ஸோ அவங்க இடத்துல இருந்து நம்ம போதும் மைக்ரன்ஸ் ஃப்ரம் தேர் டெஸ்டினேஷன். அடுத்தது சப்ளிமெண்டிங் அப்படின்றது மேட்ச் ஆகுது. இன்கேஸ் ரெஜுவனேட்டிங் அப்படின்றது இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தாலும் ஒரு புத்துணர்வு கொடுக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு, இல்ல ரினோவ் பண்ற மாதிரி இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு இங்க மேட்ச் ஆகல. அது நம்ம கண்ட்ரி நம்மளுக்கு மேட்ச் ஆகல, அதனால இதை தூக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐஎன்ஜி ஃபார்ம் எஸ்டிமேட்டிங், ஏரியா எஸ்டிமேட்டிங் அப்படின்றத எடுக்கலாம். பட் சப்ளிமெண்டிங் ஆர் ஜெனரேட்டிங் அப்படின்றது நம்மளுக்கு கரெக்டா போறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் ஓ இஸ் கவர்மெண்ட். ஓ is government ideologies and government ideologies, government policies. So okay, government ideologies இங்க policies எடுங்களா. ஸோ செகண்ட் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் வரலாம் நம்மளுக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆர் கவர்மெண்ட் பாலிசிஸ் அதை வச்சு பார்ப்போம். and programs contributing towards meeting the health and economic challenges of the pandemic and is mentioned, and also the security at the border. security challenges எடுத்துக்கலாமா? security liberties. ஸோ இங்க வந்து எக்கனாமிக் சேலஞ்சஸ் கொடுத்துச்சு, அடுத்தது அண்டு கனெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி வேர்டு தான் நம்ம எடுக்கணும். ஸோ இங்க வந்துட்டு பாசிட்டிவ்ல பேசியிருக்காங்களா, அண்டு கனெக்ட் பண்றது பாசிட்டிவ் டேர்ம் தான் எடுக்கணும். இங்க நெகட்டிவ் சேலஞ்சஸ், ஒரு எக்கனாமிக் சேலஞ்சஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம என்ன எழுதணும்? லிபர்ட்டிஸ் வருமா? ஸோ லிபர்ட்டிஸ், ஃப்ரீடம் எதுவும் கிடையாது. ஸோ தட் இஸ் சேலஞ்சஸ் தான் நம்ம எடுக்கணும். ஸோ என்ன எடுக்கணும் நம்ம? பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா pandemic, economic challenges of the pandemic and also the security challenges at the border. So நம்மளுக்கு answer 2 தான். Next question. There are large narrow trenches. Trenches means that is like இப்படி இருக்கும், deep narrow path. அதாவது ஸோ பள்ளத்தாக்கு, அந்த வந்துட்டு சரிவு பள்ளத்தாக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது ட்ரென்ச்சஸ்னா இப்படிதான் இருக்கும். எஸ். ஸோ நம்ம பார்க்கலாம். There are large narrow trenches that dash as great ocean deeps to a depth of 6,000 meter. So இங்க வந்துட்டு cringes. What is the meaning for cringes? பயம் பொறுத்தது. So that cringes as great ocean deep.
அப்ப இது வராது. சோ நம்மளுடைய அந்த பள்ளம் சரிவு அது மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதுக்கு தகுந்த வேர்ட் தான் எடுக்கணும். சரிங்களா? கிரிஞ்சஸ் மீன்ஸ் பயம்படுத்துறது, threaten. ஸோ எயில்ஸ் மீன்ஸ் இல்னஸ் டிசீஸ்ன்னு சொல்றது, அதுவும் மேட்ச் ஆகுது. ஸோ பிளஞ்ச் மீன்ஸ் சரிவு. ஸோ திஸ் இஸ் மேட்சிங். பிளஞ்ச் சரிவு. அடுத்தது கடாவர் மீன்ஸ் சடலத்துக்கும் இங்கேயும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இம்பல்ஸ் மீன்ஸ் இன்டியூஸ். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? The 3 is the answer. That plunge as great ocean deeps to a depth of 6,000 meters contrary to our expectation. The answer is 3. Next set of questions என்னப்பா கேட்டிருக்காங்க இங்க? So நம்மளுக்கு yes, no correction required. So இப்படி கொடுத்திருந்தாவே நம்மளுக்கு இது பேர் என்ன சொல்றது? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லனா ஃப்ரேசல் ரீப்ளேஸ்மெண்ட். நம்ம பார்க்கணும் கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்றத பார்க்கணும். பிஃபோர் தே குட். ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கும். பிஃபோர் தே கேன் ஸ்டார்ட் எனி கைண்ட் ஆஃப். பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ அங்கே வந்து கிராமட்டிக்கலாக மேட்சாக இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். தே ஹேட் டு ரைட் டு த ப்ரீவியஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கே ஹேட் டு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மாற்ற முடியாது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் பேசியிருக்காங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல தான் நம்ம மாற்றணும். எஸ், ஸோ இதுதான் நம்ம மாற்றணும் போது தே குட் ஸ்டார்ட் எனி கைண்ட் ஆஃப், அதான் ஆன்சர். குட் தே ஸ்டார்ட்? நோ. தே குட் ஸ்டார்ட் ஆஃப் எனி கைண்ட் கிடையாது. தே குட் ஹாவ் ஸ்டார்டட்னு வரணும், அதுவும் தப்பு. தே குட் ஸ்டார்ட் எனி கைண்ட் ஆஃப். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னும் போது தே குட் ஸ்டார்ட் எனி கைண்ட் ஆஃப். தட் இஸ் த ரைட் ரீப்ளேஸ்மெண்ட். நெக்ஸ்ட், interviewing applicants for an important job can be a very time consuming process, but it is worth it by the end. It is worth it by the end of this month அப்படின்னும் போது ஓகே. ஸோ in the end கடைசியில அது வந்துட்டு வேல்யூ தெரியும் அப்படின்னும் போது பட் இட்ஸ் worth it in the end போதும். எஸ், it's worth in the end. It in the end ன்னு வரணும். ஸோ இட்னு இருக்கு இங்க, it missing. ஸோ it's worthy in the end. No, it's worth it in the end. ஸோ itன்றது இங்க இருக்கு. It's worth it in the end. The answer is 3. worthன்னு சொன்னா போதும், worthy வேண்டாம். சரியா? அடுத்தது, students were given 5 minutes to look through the examination paper before they were told to start writing. So before they were told to start 2 plus v1 form. இதை மட்டும் மாற்றணும். to start எங்க இருக்குன்னு பாருங்க. they are கிடையாது, past tense ஓகே தான். they were told to start writing. So the answer is 2. they were told to start writing. Second option. Next, if he decides to accept the job, he will regret it for the. So if condition, if plus v1 form, will, shall plus v1. So correct தான் இருக்கு, நம்ம changes எதுவும் பண்ண தேவையில்லை. if he decides to accept that job, he will regret it for the rest of his life. So no need to correct anything. No correction required. So next என்னப்பா கேட்டிருக்காங்க? So நம்மளுக்கு RC கேட்டிருக்காங்க. RC starts from 84. So starts from 84 till 85, 86, 87, 88, 89, 90. Okay. So நம்மளுக்கு இது வரைக்கும் இருக்கு 91. Okay, till 91. So remaining question முடிச்சிட்டு லாஸ்டா வரும் 92. They appealed to us to. So what kind of question? So இது வந்துட்டு pair of words interchanged. So word swap, word interchange. So word interchange கேட்டிருக்காங்க. எது கரெக்டான பேர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இன் கேஸ் இருக்கிற வேர்டு அந்தந்த இடத்துல இருக்கிறது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம ஆல் கரெக்ட் அப்படின்றத நம்ம போயிடும் பார்க்கலாம். They appealed to us to withdraw the drama, and since nobody is continuing the session,
attending the session. Attending the session அப்படின்றத சொல்லலாமா? So continueன்றதோட வந்து nobody is attend பண்ணல அப்படின்னும் போது continue. So attending, nobody is attending the session till the suspension is revoked. There is no point in continuing with the drama. Yes. So நம்ம என்ன சொல்றாங்க, அதாவது யாருமே அட்டென்ட் பண்ணல, அதனால டிராமா கண்டினியூ பண்றது வேஸ்ட் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ பி டி இன்டர்சேஞ்ச் பண்ணா நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. பி டி இன்டர்சேஞ்ச். ஸோ இங்க வந்துட்டு அட்டெண்டிங் த செஷன் அப்படின்னும் போது இந்த வேர்டை வச்சு அட்ஜஸ்டன் வேர்ட்ஸை வச்சு நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அப்ப டி வந்துட்டு பி எடுத்துக்கு போனா பி டி எடுத்துக்கு வந்துட்டு பி டி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட், addressing a press conference here. Okay, addressing a press conference. Okay, addressing a press conference கரெக்டா தான் இருக்கு. ஸோ பிமாண்ட் அதாவது புலம்புறது. சரிங்களா? The decision of Rajya Sabha Deputy Chairman Venkaiah Naidu and the Modi government's conduct. Modi government's conduct. Modi government's bemoaned. No. Modi government's decision of bulldozing. That is matching. Modi government's decision of bulldozing. So இங்க வந்து D அப்படின்ற இடத்துல decision match ஆகுது. C வருது. அப்போ D அங்க போயிடும். So what is the and what is the replacement? What is the interchange? Interchanging words எதுன்னு பார்த்தீங்கன்னா C and D. Yes, decision of bulldozing அப்படின்றது இருக்கு. So CD எடுத்துக்கலாம். So third part. Next, the primary objectives of India's present. So 2 இருக்கு. 2 plus V1 form தான் இருக்கு. So objective, 2 objective, primary objectiveன்றதே கரெக்டா இருக்கு. To integrity, to ensure its territorial integrity. So B அங்க போயிடுது. 2 plus V1 இங்க இருக்கு. So அப்போ D எடுத்துட்டு வரலாம். நம்ம B இருக்கிறதுல D இருக்கிறதுல V3. அப்போ V3 இங்க வந்துட்டு have mounted இங்க வந்துருது. அடுத்து 2 plus V1 B D interchange பண்ணா கரெக்டா இருக்கு. To ensure its territorial integrity. இங்க பாகிஸ்தான் have mounted a massive effort. So கரெக்டா இருக்கு. BD எங்க இருக்கு? BD fifth option. Next, India's goal, significance in mastering. So அடுத்தது work through technology, productivity and high adaptive. Technology, adaptive, high productivity. அப்போ BC interchange பண்ணலாம். So BC has to be interchanged. Next, okay, next set of question வந்திருக்காங்க. So நம்ம வந்துட்டு 1 2 3 4 5 அதாவது எங்கண்ணா பாராஜம்பல். சரிங்களா? நம்ம பார்ப்போம். rearrangement of sentences எது கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்றத கீ வேர்ட்ஸை வச்சு நம்ம போகலாம். ஸோ கீ வேர்ட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இங்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏடி. இப்போ பார்ப்போம். Though there is no official confirmation from Mr. Malaya. So Malaya பத்தி சொல்லியிருக்காங்க. ED has received feelers from his about. Okay, his longing received. Though இது first வராது. தோன்றது first வராது. The development comes days before the next hearing. அப்ப hearing பத்தி சொல்லியிருக்காங்க. இதுவும் first கிடையாது. But Mr. Malaya's extradition on July 31 அந்த டைம்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். July 31. A few weeks ago the ED moved. ED பத்தி சொல்லிருக்காங்க. Moved an application before a special court is mentioned. So நம்மளுக்கு special court இங்க எடுத்துக்கலாம். அடுத்தது Mr. Malaya again. So okay, accordingly the court. So special court னு சொல்லிருக்காங்க. அப்புறம் the court issued a notice. அப்போ CD நம்மளுக்கு பேர் கிடைச்சிருச்சு. ஸோ இங்க என்ன இருக்கு? இங்க வந்துட்டு ஸ்பெஷல் கோர்ட்டும் இருக்கு. த கோர்ட் அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க.
ஸோ சிடி பேர். ஓகே, அடுத்தது ஜூலை. இங்க வந்து ஜூலை 31 சொல்லியிருக்காங்க, இங்க ஆகஸ்ட் 27. ஸோ எங்க பி, பி முடிஞ்சதுக்கு அப்புறம் டி வரணும். இங்க சிடி இருக்கு, முன்னாடி பி. டைம் வச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இட் பிலீவ்டு தட் the Malaya will not. ஓகே, அதெல்லாம் தேவையில்ல. an agency source said that. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம். an agency source said that. அப்போ என்ன சொல்ல வராங்க, ஒரு ஏஜென்சி, அதுதான் ஸ்டார்டிங்கா இருக்க முடியும். சரியா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இ தான் ஸ்டார்டிங் நம்மளுக்கு. an agency source said that விஜய் மல்யா. இங்க மிஸ்டர் மல்யா மிஸ்டர் மல்யான்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் விஜய் மல்யா அப்படின்றத இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இ தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு. who may be extradited by the United Kingdom. So extradited by the United Kingdom. So okay. Shortly and against whom ED has invoked the FEO. Wants to come back to India. Wants to come back to India. So wants to come back to India. Though there is no official confirmation. So that is matching. So நம்மளுக்கு வந்துட்டு EA match ஆகுது. Yes. Though there is no official confirmation from Malaya, Mr. Malaya, ED has received feelers. Yes, feelers from him about his longing. The development comes days before. So இது எப்ப நடந்தது? So extradition. So extradition பத்தி சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா இதனுடைய பேர் ஏன்றதுனால அதனோட கண்டினியூஷன் இங்க இருக்கு. அப்ப பி, பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். அப்ப இ, ஏ, பி, சி, டி. எஸ், எதனா ஒரு கீவேர்டு எடுத்துக்கோங்க, அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரலாம். எஸ், ஸோ திஸ் இஸ் த பேர் இஏபி சிடி. ஸோ நம்ம இப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் எதுப்பா நம்மளுக்கு? தேர்ட் டைம் வந்துட்டு சி, சாரி பி. தேர்டு வந்துட்டு பி. அடுத்தது ஃபர்ஸ்ட் இ, ஃபோர்த்து சி, fourth C, second A, last D. Yes, that's all. So time பாருங்க, டைம் கொடுத்துட்டாங்க, பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், அது மாதிரி இருக்கிற டைமும் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு அப்புறம் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பேர் வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ட்ரோ இருக்கிற டேர்ம் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரொனவுன்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுன் இல்லை இன்ட்ரோ இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அதை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் கனெக்டிங் டேர்முக்கு போயாச்சு. சரிங்களா? தோ, அல்தோ, ஈவன் தோ. இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, அதாவது மோரோவர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா, மோரோவர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் போது ஃபர்ஸ்டே வந்துடும் மோரோவர், ஹவவர், மோரோவர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஆர் தேர்ட்லேயே வந்துடும். சரிங்களா? செகண்ட்ல இல்லைன்னா தேர்டு, அது வந்துட்டு மோரோவர், ஹவவர் இந்த டேர்ம். அடுத்து லாஸ்ட் பார்க்கும்போது தேர்ஃபோர், தஸ். லாஸ்ட் ஒரு சில டைம் இப்ப இருக்கிற கேட்குற பேசேஜ்ல எப்படி கேட்குறாங்கன்னா தேர்ஃபோர், தஸ் அப்படிலாம் வர்றது ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்ன்றதை கன்க்ளூட் பண்ண முடியாது. ஃபைனலே வந்துட்டு அதுவே ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ லாஸ்ட் ஆர் லாஸ்ட் ப்ரீவியஸ். ஸோ ஃபைனலே வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் ஆர் லாஸ்ட் ப்ரீவியஸ். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்க மெயின்ஸ் எழுதும் போது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இதனோட வேல்யூ. ஸோ ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ஃபோர், தஸ்லாம் லாஸ்ட் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ் பண்ணா அந்த தேர்ஃபோர், தஸ்ஸே வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லாஸ்ட் ஆர் லாஸ்ட் ப்ரீவியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹவவர், மோரோவர் வரும்போது செகண்ட் ஆர் தேர்ட். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். தோ, அல்தோ, ஈவன் தோ, அதெல்லாம் வந்துட்டு கனெக்டிங் டேர்ம்ஸ். அதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். எஸ், ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் என்ன இருக்கு? நம்மளுக்கு வந்துட்டு ஆர்சி பார்த்துடலாம். ஆர்சி வந்துட்டு எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும் கொஸ்டின்ஸ் அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசேஜ் பார்க்கலாம். பேசேஜ் ஒரு சிம்பிள் பேசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் பெரிய பேசேஜ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள் பேசேஜ் தான், இது படிக்கணும் கண்டிப்பாக. பார்க்கலாம். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி இருக்கு நம்மளுக்கு. பேசேஜ் பேஸ்ட். ஸோ சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ். சிக்னேச்சர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சருக்கு வந்துட்டு க்ளோசஸ்ட் மீனிங் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆட்டோகிராஃப், என்டார்ஸ்மெண்ட், அப்ரூவல்,
ஆர் அப்ரூவலுக்கு வந்துட்டு என்டார்ஸ்மெண்ட் அப்படின்றத சொல்லலாம். அக்ரிமெண்ட், அப்ரூவல், என்டார்ஸ்மெண்ட் சொல்லலாம். டைட்டில், இண்டிகேஷன், டிஸ்டிங்க்ட். ஸோ இங்க சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துக்கு போங்க, எந்த வேர்டு மேட்ச் ஆகும்னு பாருங்க. ஸோ முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெக்காப்ஸ், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கிறத பார்க்கலாம். சிக்னேச்சர் இஸ் இயர், நம்மளுக்கு தேவை க்ளோசஸ்ட் மீனிங் தான். த பிளானட்ஸ் அட்மாஸ்பியர் பியர்ஸ் த சிக்னேச்சர் ஆஃப் லைஃப், bears the agreement of life, autograph of life, title of life, indication of life. So what is matching here? That is indication. Indication தான் எனக்கு இங்க மேட்ச் ஆகுது. Indication of life. So the answer is 4. அப்போ நம்ம வந்துட்டு என்ன முடிச்சிருக்கோம்? முடிச்சாச்சு. அடுத்தது 86 பாப்போம். Opposite in meaning, castigated. So castigатedனா என்ன? Castigатedனா எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதாவது ஒருத்தவங்களை திட்டுறது இல்ல வந்து கண்டிக்கிறது, அது வந்துட்டு castigate அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, castigate எங்க கேட்டிருக்காங்க? Here it is. So NASA is being blaming, castigated for going gaga over Mars. So NASA is blaming something. So why can't I take here? நம்மளுக்கு தேவை ஆப்போசிட். ஒருத்தவங்களை திட்டுறது, அடுத்தது புகழ்றது. எஸ், ஆப்போசிட் புகழ்றது தானே. ஸோ பேனலைஸ்டு, அடுத்தது மல்டிலேட்டட், தட் இஸ் ஹானர்டு. ஸோ திட்டுறது, புகழ்றது அப்படின்னும் போது நம்ம ஹானர்ட் ஆப்போசிட். ஸோ 2 கொஸ்டின் நம்ம முடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்கு இங்க? ஸோ இங்க பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின், பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுவும் பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின். நெக்ஸ்ட் இதுவும் பேசேஜ் பேஸ்ட் கொஸ்டின். ஓகே, பார்த்துடலாம். ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபில்லர்ஸ் பார்ப்போம். இது ஃபில்லர்ஸ் முடிச்சுட்டு மற்றதுல போகலாம். which of the following ஃபில்லர்ஸ் எங்க இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு dash is on the other hand. So on the other hand போது, since that decay time of Passpine is unknown, what has been found could be the signature of life, that is long ditch. On the other hand, it exists in such, so signature of life, that is long dead ன்னு சொல்லியாச்சு. on the other hand, so இன்னொரு புறம் அப்படின்னும் போது additional information, it exists in such that physical process cannot explain it. ஸோ நிறைய விஷயம் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்ல போறாங்க. ஸோ இங்க எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு டிப்ளிஷன் cannot be explained. ஸோ டிப்ளிஷன் அப்படின்றது கரெக்டா? டிப்ளிஷன் that physical process cannot explain. ஸோ நிறைய விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்றாங்க. ஸோ ட்ராமா, abundance, abundance, ஸோ நிறைய, plenty, plentiful, ஸோ எது வேணா சொல்லலாம். ஸோ abundance, that is the answer. Okay, remaining number, so 91 till 91, right? So remaining passage பாப்போம். passage in case உங்களுக்கு வந்து ரொம்ப படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா first few lines, last few lines அதை வச்சு இல்லையா keywords எடுத்து நம்ம வந்துட்டு ஃபுல்லா பார்க்கலாம். எஸ், ஸோ பாப்போம். Venus is hot. Its surface is so hot that lead melts and space probes landing on it must click pictures quickly and transmit them home before the works cease up. And its planet's atmosphere bears the signature of life, indication of life. A paper in Nature Astronomy, which is preliminary because the pandemic interrupted research, has found Passpine in the atmosphere, one of the byproducts of anaerobic respiration. This one of the byproducts of anaerobic respiration. This is not the same as saying that Venus has life because Passpine is produced by, Passpine எப்படி ப்ரொடியூஸ் பண்ணது? Passpine is எப்படி வந்துச்சு? Produced by several natural processes including volcanic activity, and the volcanoes of Venus contribute a little something to the greenhouse effect. Okay, keeps the planet hot. last படிச்சுட்டு போயிடலாம்.
The USSR, which diligently sent out Venera probes to compensate, cannot do so anymore for existential reasons. But interestingly, India already has a presence on Venus. One of the prominent features of the planet is Lakshmi Planam, a plateau of smooth lava flows named for our goddess of wealth, but it was named thus only because the Greek and Roman Athens were exhausted, who are said the universe was fair. Okay. அதாவது வெள்ளி கிரகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. வீனஸ் பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. வீனஸ்ல வந்துட்டு என்ன இருக்கு இங்க கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பாஸ்பைன் பத்தி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அடுத்தது அந்த வீனஸை வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு யார் அழைக்கிறது, என்ன நேம் வச்சு அழைக்கிறாங்க, கிரீக் அண்ட் ரோமன்ஸ் வந்துட்டு காடஸ் லக்ஷ்மி அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சுலாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பட் இட் வாஸ் நேம்டு தஸ் ஒன்லி பிகாஸ் யாரால, கிரீக் அண்ட் ரோமன்ஸ், வீனஸ். ஸோ எதுக்கு வந்துட்டு காடஸ் லக்ஷ்மி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம், இங்க படிச்சது அங்க படிச்சது, அடுத்தது கீவேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வியூ லைன்ஸ், லாஸ்ட் வியூ லைன்ஸ், அடுத்தது கீவேர்ட்ஸ், இதை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணணும். பாப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், according to the passage, presence of which product on Venus infers existence of life on Venus? That is paspine. Paspine is discussed. Paspine is the major substance. Next, இதை முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு. ஸோ ட்ரூ, எது உண்மை அப்படின்றத கேட்டிருக்காங்க. Which of the following is true statement with respect to the passage? Paspine is the byproduct of anaerobic respiration only. Okay. Volcanic activity on Venus kept it very hot. Physical process explain the presence of paspine in abundance on Venus. Paspine is the only. So true தான் கேட்டிருக்காங்க. எஸ், நம்மளுக்கு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்ப்போம். பாஸ்பைன் நீங்க சொல்லியாச்சுல. ஸோ பிகாஸ் பாஸ்பைன் இஸ் produced by several natural process. So one of the byproducts of anaerobic respiration. So natural paspine in the atmosphere, one of the byproduct of respiration. This is not the same as saying that Venus has life. So other solala, because paspine is produced by several natural processes including volcanic activity, and the volcanoes of Venus contributes a little something to the greenhouse effect which keeps the planet hot. Okay. இதை உண்மைன்னு பார்த்தோன்னா வந்து அங்க நாட்னு சொல்லிட்டாங்க, நம்ம இதை எடுக்கக்கூடாது. பாஸ்பைன் இஸ் தி பை ப்ராடக்ட் ஆஃப் anaerobic respiration only அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா அங்க அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாருங்க, this is not the same as saying that Venus has life. So எது not the same as byproducts of anaerobic respiration, one of the byproducts of anaerobic, ஆனா ஒன்லின்னு சொல்லி ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு anaerobic respiration onlyன்னு கொடுத்துருக்காங்க, அது only கிடையாது. One of the byproducts of the anaerobic respiration. This is not the same as saying that Venus is life, because paspine is produced by several natural process and volcanoes of Venus contribute including volcanic activity, and the volcanoes of Venus contributes a little amount to the gas greenhouse effect which keeps the planet hot. அதுதான் உண்மை. ஸோ வீனஸ் வந்துட்டு பாஸ்பைன் இருக்கிறதுனால அது வந்துட்டு ஹாட்டா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வால்கனிக் ஆக்டிவிட்டி ஆன் வீனஸ் கீப்ஸ். ஸோ வீனஸ்ல இருக்கிற வால்கனிக் ஆக்டிவிட்டி, ஸோ வீனஸ்ல இருக்கிற வால்கனிக் activity keeps it hot, அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? physical process. So Venus surface is covered with liquid water. No. So what is the answer? Only B மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போலாம். According to the passage, why is the plateau on Venus is called Lakshmi Planam? Lakshmi Planam. Why? Because. So why in நம்ம என்ன சொல்லுவோம்? Because
The Greek and Roman pantheons were exhausted because smooth lava கிடையாது. So Venus is rich, no, Venus is hot, Lakshmi goddess of wealth. Greek and Roman shrines, so அங்க pantheons சொல்லிருக்காங்க. Yes, same தான். Were exhausted, so got exhausted. Yes, what is the answer? That is 4. Fourth option. Next, why is NASA castigated? So NASA castigated. So NASA ஏன் புலம்னாங்க? So அப்படின்றத சொல்லியிருக்காங்க. NASA is being castigated for. So the mystery can be set rest only by probes flying in the atmosphere. And NASA is being castigated for going gaga over Mars and neglecting Venus for decades. So for going gaga with Mars and neglecting Venus. First point. இங்க 1 2 1 3 அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஸோ கன்ஃபார்மாக ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு, அடுத்தது நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. Next. According to the passage, what are the possible reasons for the presence of phosphine on Venus? What are the possible reasons? Presence of airborne microbes. So presence of phosphine on Venus. Microbes la irukka? So inga irukke. Irukku. The physical process cannot explain, and the best bet would be airborne microbes flying high in clouds rich in sulfuric acid and carbon dioxide above the hot surface. The mystery can be set rest. Okay, fine. அப்போ first point இருக்கு. Volcanic activity on Venus produces phosphine. அதுவும் நம்ம படிச்சாச்சு first. Long ago there could have been life on Venus that might have produced phosphine. ஸோ phosphine ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியாச்சு. இது வந்துட்டு இதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இதையும் டிஸ்கஸ். Life present on Venus is producing, life present on Venus is not producing phosphine. So D கிடையாது. So A, B, C மட்டும்தான். So that's all. இதை நம்ம பார்த்தாச்சு. Phyllis. So that's all about today's session. இது மாதிரி நிறைய questions, different ஆன questions பார்க்க keep watching Sreedharscce Tamil. Thank you.